ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக உமன்ஸ் வேர்ல்ட் கப் பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே தெரியும் இந்தியா தான் உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. நம்ம பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் வேற யாராவது இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருப்பாங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சிருப்பாங்க, அதுலயாவது நம்ம பார்த்துருப்போம். அண்ட் முக்கியமா ஸ்டேட்டஸ் வச்சது பாத்தீங்கன்னா ஜெமைமா ராட்ரிகஸோட இன்னிங்ஸ் தான், செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா. ஸோ அந்த இன்னிங்ஸோட அனாலிசிஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அனாலிசிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த நாக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த நாக் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா நாக்கு. ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்ஸ்ல ஒரு 15 வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருந்தாங்க. அதாவது வேர்ல்ட் கப்ஸ்ல 15 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் போன வேர்ல்ட் கப் 2022 உமன்ஸ் வேர்ல்ட் கப் அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆஸ்திரேலியா எவ்வளவு பெரிய டீம்னா இது வரைக்கும் 13 உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. அந்த 13 உமன்ஸ் வேர்ல்ட் கப்ல 7 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டாமினேட்டிங்கான டீம் அவங்க. அண்ட் அதனால தான் இது ஒரு பெரிய நாக்குன்னு சொல்றேன். ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா ஒரு நாக் அவுட் மேட்ச்ல அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த செமிஃபைனல்ல வேற அவங்க 338 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ சேஸ் பண்ற பேட்டர்ஸ்க்கு மேல ரொம்ப ப்ரெஷரு. அண்ட் அந்த ப்ரெஷர்லயே இந்த பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க ஜெமைமா ராட்ரிகஸ். அண்ட் இதனால ஜெமைமா மட்டும் ஆடினதுனால தான் இந்தியா ஜெயிச்சது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஹர்மன்ப்ரீத் கௌரோட 89 அண்ட் ஸ்மிருதி மந்தானாவோட குட் ஸ்டார்ட் அண்ட் ரீச்சா கோஷோட கேமியோ 26 of 16 இதெல்லாம் சேர்த்து தான் இந்தியாவை சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ண வச்சது. ஸோ வாங்க அனாலிசிஸ்குள்ள போகலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடி 338 ரன்ஸ் அடிச்சாங்க. 339 தான் இந்தியா டார்கெட்டு. அண்ட் ஸ்மிருதி மந்தானாவும் ஷஃபாலி வர்மாவும் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போனாங்க. ஷஃபாலி வர்மா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் அதுக்கடுத்து நம்பர் 3ல தான் ஜெமைமா ராட்ரிகஸ். ஜெமைமா பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்பர் 3ல ஆட மாட்டாங்க. அவங்க ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 அந்த ஸ்லாட்ல தான் அவங்க ஆடுவாங்க. ஏன்னா அவங்க கேப்ஸ் எல்லாம் பிக் பண்ணி 1s and 2sலாம் ஆடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாங்க அதிகமா. அவங்க ஒரு பிஸியான பிளேயரு. ஸோ பவர் பிளே முடிஞ்ச உடனே ஃபீல்டு ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ அப்போதான் இந்த 1s and 2sலாம் அதிகமாக அடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் ஜெமைமா ப்ரிப்பேர்டா இருப்பாங்க எப்பவுமே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்பர் 3ல இறக்கி விட்டுருக்காங்க. அது ஏன்னா டார்கெட் இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால ஒரு பிஸியான பிளேயர் உள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஜெமைமாவை இறக்கி விட்டுருக்காங்க. அண்ட் பவர் பிளேலயே கேப்ஸ் பிக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பவுண்டரிஸ் நிறைய அடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். அண்ட் நீங்க ஜெமைமாவோட ட்ரிகர் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவோ இருக்காது. அவ்வளோ பெரிய ட்ரிகர் மூவ்மெண்ட்லாம் இருக்காது. ட்ரிகர் மூவ்மெண்ட்னா என்னன்னா பால் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது போலர் போலிங் ஸ்ட்ரைட்ல இருக்கும்போது பேட்டர் ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் ட்ரிகர் மூவ்மெண்ட் அப்படின்வாங்க. அண்ட் ஜெமைமா பாத்தீங்கன்னா நிற்கும் போதே டீப் இந்த கிரீஸ்ல தான் நிற்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு லைட்டா ஒரு ஃபார்வர்ட் பிரஸ் தான் அவங்களோட ட்ரிகர் மூவ்மெண்ட்டே. அதுக்கப்புறமா தான் லெங்க்த்தை பிக் பண்ணி ஃப்ரண்ட் போகணுமா இல்ல பேக் வரணுமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ஆல்ரெடி டீப் இந்த கிரீஸ் இருக்கிறதுனால அவங்க பேக் ஃபுட்ல ஆடுறது இன்னும் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் பேக் ஃபுட்ல ஆடுறதுக்கு. ஏன்னா உமன்ஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஜெனரலா அவ்வளோ பவுன்சர்ஸ்லாம் போட மாட்டாங்க. அண்ட் ஜெமைமா பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே லெங்க்த்தை பிக் பண்றாங்க. அண்ட் அவங்க ஷார்ட்டா இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா அவங்களால லோவா இறங்கி பாலை அடிக்க முடியும். அதாவது இப்போ போலர் ஒரு குட் லெங்க் பால் போட்டா கூட அதை ஷார்ட் லெங்க்தா கன்வெர்ட் பண்ணி ஒரு கட் ஷாட்டோ இல்ல ஒரு பேக் ஃபுட் டிரைவோ ஆடலாம். ஸோ அதுதான் ஜெனரலா இன்னிங்ஸ் ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க ஜெமைமா. ஸோ அதை வச்சுதான் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் பேக் ஃபுட்ல மட்டும் இல்ல, எப்போ தேவையோ அப்போ ஃப்ரண்ட் ஃபுட்லயும் ஏரியும் ஆடி இருக்காங்க. டவுன் த பிட்ச் இறங்கி ஆடி இருக்காங்க. அண்ட் ஜெமைமாவோட ஃபேவரட் ஷாட் பாத்தீங்கன்னா ஸ்வீப்ஸ் தான். ஸோ ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப் இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் நிறைய ஆடுவாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து ரேம்ப் ஷாட்டும் ஆடி இருக்காங்க. அண்ட் ஸ்வீப் பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஸ்வீப் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி மேல போய் அலிசா ஹிலி டிராப் பண்ணிட்டாங்க அந்த கேட்சை. ஸோ அது ஒரு லக்கியான மொமெண்ட் தான் சொல்லணும். அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரி டீமுக்கு அகேன்ஸ்டா ஆடும்போது கண்டிப்பா அந்த லக்கு தேவை. அண்ட் இன்னிங்ஸ் ப்ரோக்ரஸ் ஆக ஆக ஜெமைமா ராட்ரிகஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க. இன்னொரு எண்ட்ல விக்கெட்ஸ் போறதுனால, அதாவது இன்னொரு எண்ட்ல ஹர்மன்ப்ரீத் கௌர் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 89 வச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க அவுட் ஆன உடனே ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க. அவங்க ஸ்லோவா ஆனாலும் தீப்தி சர்மா ஒரு கேமியோ மாதிரி ஆடினாங்க 24 of 17. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீச்சா கோஷும் அதே தான் 26 of 16 அடிச்சாங்க. ஸோ அந்த கேமியோஸ்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு ஜெமைமா ராட்ரிகஸோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு. அண்ட் ஜெமைமாவோட ஒரே இன்டென்ஷன் என்னன்னா கடைசி வரைக்கும் நின்று
மேட்சை முடிச்சுட்டு போகணும் அப்படின்றது தான். அண்ட் அதே தான் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் நின்னாங்க. என்னதான் வந்து 2-3 டிராப் கேச்சஸ் வந்தாலும் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறமா வந்து மிஸ்டேக்கை வந்து உணர்ந்துட்டு ஏர்ல அடிக்கக்கூடாது, கிரவுண்ட் ஷாட்ஸே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரவுண்ட் ஷாட்ஸ் மட்டுமே வந்து அடிச்சாங்க. ஸோ அந்த ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் ஆடினதுனால வந்து அவங்களால வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் நல்ல இன்னிங்ஸை பில்ட் பண்ணதுனால தான் வந்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமை வந்து தோக்கடிக்க முடியும். அண்ட் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யூஸ்வலாக வந்து எப்படி கேப்ஸ் பிக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பிக் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா என்ன தப்பு பண்ணாங்கன்னா வந்து ஜெமேமா வந்து இந்த கட் ஷாட் வந்து நல்லா ஆடுறாங்கன்னு தெரிஞ்சும் வந்து அவங்க வந்து ஆஃப் சைடில் வந்து எல்லா ஃபீல்டர்ஸையும் வந்து உள்ள வச்சுட்டாங்க. ஆனால் ஜெமேமா வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆஸ்திரேலியா வந்து ஒரு குட் லெங்க்த்தில் போட்டால் கூட வந்து அவங்க நல்லா லோவாக போயிட்டு கட் அடிக்கிறாங்க, இல்லைன்னா பேக் ஃபுட் பஞ்ச் அடிக்கிறாங்க. அதுதான் வந்து ஆஸ்திரேலியா பண்ண மிஸ்டேக்னு நான் சொல்லுவேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல. மேபி ஆஃப் சைட்ல வந்து ஒரு டீப் பாயிண்டோ இல்லை அந்த மாதிரி டீப் பேக் ஃபுட் பாயிண்டோ அந்த மாதிரி யாராவது வச்சிருந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் ரன்ஸ் தடுத்துக்கலாமோன்னு தோணுது ஆஸ்திரேலியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆக்சலரேட் பண்ணதுனால வந்து ஈஸியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஃபைனலும் போய் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜெயிச்சாங்க. இந்த இந்தியாவுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைட்டில் உமன்ஸ் வேர்ல்ட் கப்ல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து ஒரு டிஸ்கஷனா எடுத்துட்டு போகலாம். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.